வணக்கம். என் பேர் ஜூலி மெர்சி. நான் பிஎஸ்ஜி மருத்துவமனையில் டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்டில் டயாலிசிஸ் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் டயாலிசிஸ் பண்ணுறத 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பெரிட்டோனியல் டயாலிசிஸ், இன்னொன்று ஹீமோடயாலிசிஸ். பெரிட்டோனியல் டயாலிசிஸுங்கிறது வயிற்று பகுதியில் ஒரு ஃப்ளூயிட் மூலமாக பண்ணுற ஒரு டயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸுங்கிறது பிளட் வழியாக எடுத்து பண்ணுற ஒரு டயாலிசிஸ். பெரும்பாலும் இப்போ ஹீமோடயாலிசிஸ் தான் நாங்கள் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். ஹீமோடயாலிசிஸுங்கிறது கழுத்தில் கத்தீட்டர் போட்டு அது வழியாகவும் டயாலிசிஸ் பண்ணுவோம். இன்னொன்று பேஷண்ட் கையில் சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி ஃபிஸ்டுலான்ற ஒரு கிரியேட் பண்ணி அதன் மூலமாகவும் டயாலிசிஸ் பண்ணுவோம். இப்போ கழுத்தில் கெத்திட்டர் போட்டு டயாலிசிஸ் பண்ணும்போது அந்த கெத்திட்டர் வழியாக நாங்கள் ஒரு பிளட் டியூபை கனெக்ட் பண்ணி அந்த டியூப்லேருந்து பேஷண்ட் பாடியிலேருந்து பிளட் வெளியே வந்து டயாலிசரில் அந்த கெட்ட கழிவுகள் எல்லாம் சுத்தமாகி திருப்பியும் இன்னொரு டியூப் வழியாக பேஷண்ட் பாடிக்குள்ளேயே போயிடும். ஃபிஸ்டுலால பண்ணுற டயாலிசிஸ் வந்து 2 ஊசி போடுவோம். அதில் ஒரு ஊசி வழியாக வெளியே வந்து டயாலிசரில் சுத்தமாகி திருப்பியும் இன்னொரு ஊசி வழியாக பேஷண்ட் பாடிக்குள்ளேயே போயிடும். டயாலிசிஸுங்கிறது வாரத்துக்கு 2 முறை அல்லது வாரத்துக்கு 3 முறை பண்ணுவாங்க. ஒரு டயாலிசிஸும் 4 மணி நேரம் நடக்கும். அந்த 4 மணி நேரத்தில் பேஷண்ட்க்கு பிபி, ஹார்ட் ரேட் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். டயாலிசிஸ் ஆரம்பிக்கும் போதும் டயாலிசிஸை முடிக்கும் போதும் நாங்கள் கைகளை சுத்தமாக கழுவி கையுறைகள் அணிந்து அவங்களுக்கு க்ளீனாக நாங்கள் டயாலிசிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டயாலிசிஸ் பண்ணுறதுக்கான அந்த சொல்யூஷன் எல்லாத்தையுமே நாங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணி தான் நாங்கள் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம்.